காதல் வளர்த்த காதல் வளர்த்த யோசிக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த இதயத்தின் உள்ளே நீங்க கவுண்ட் பண்ணுங்க அவரு. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் என்ன காரணம் டைட்டிலுக்கு? ஹவுஸ் கீப்பிங் ஆக்சுவலாக அந்த டைமில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தபோது ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்துட்டு போவாங்கல்ல. ஸோ அப்போ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங்னு அந்த வார்த்தை கேட்டுகிட்டே இருந்துச்சு அந்த ஹோட்டலில் இருக்கும்போது. ஸோ அப்படியே அது வந்துச்சு தான். இப்படி ஒரு டைட்டில் விளக்கத்தை யாருமே கொடுத்துருக்க மாட்டோம். ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்குள்ள அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுவோம், டே இது பண்ணுறா இல்லை நான் இப்படி ஒன்று பண்ணுறேன், இப்படி ஒரு கான்வர்சேஷன் தானே இருக்கும். ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே பெருசாக எதுவுமே இருந்ததில்லை. தெரியும் எனக்கு, அவங்க பிக் பாஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க, வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியும் எனக்கு. பட்டு இந்த மாதிரி கோயின்சிடன்ஸ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு 2 லைன் ஒரு நியூஸ் ப்ரெசென்டரா. வணக்கம், மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக நான் உங்கள் லாஸ்லியா மரியநேசன். இன்று மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்திற்காக பலவிதமான உரையாடல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாளில் இந்தியா கிளிட்ஸ் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். ஸோ அவரை நாங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணிடலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரை. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவர் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நம்ம டிஜிட்டலில் பார்த்துருப்போம். அதுலேயே அவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் மூவிக்குள்ளே வந்திருக்காருன்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆக்ட்ரஸை பற்றி சொல்லவே வேணாம், நம்ம தமிழ்நாட்டோட செல்லக்குட்டி. அண்ட் டேரக்டர் வந்திருக்காரு. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீம் வணக்கம். வணக்கம். ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் என்ன காரணம் டைட்டிலுக்கு? படம் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லாதீங்க, ஏதாவது இருக்கும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் தெரியல, அது டக்குன்னு ஒரு கிளிக் ஆனிச்சு ஒரு டைம். எப்போ 2020 நினைக்கிறேன். அப்போ ஏதோ சும்மா ஒரு கதை பண்ணலான்னு பண்ணும்போது டைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக டைட்டில் கேட்சாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு அந்த டைட்டில் கேட்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹவுஸ் கீப்பிங் ஆக்சுவலாக அந்த டைமில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தபோது ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்துட்டு போவாங்கல்ல. ஸோ அப்போ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங்னு அந்த வார்த்தை கேட்டுகிட்டே இருந்துச்சு அந்த ஹோட்டலில் இருக்கும்போது. ஸோ அப்படியே அது வந்துச்சு தான். இப்படி ஒரு டைட்டில் விளக்கத்தை யாருமே கொடுத்துருக்க நிஜமாக டைட்டில் அந்த டைட்டில் ஏன் இவ்வளோ பர்ஃபெக்ட் நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டைட்டில்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஏன் வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம ஹரிபாஸ்கர், ஸோ உங்களை நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்டராக ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. ஃபுல் காமெடி என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி தான். எல்லாருமே ஜாலியாக ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி வரை எல்லாரும் போய் பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்டு வர படம் தான். ஒரு ஃபீல் குடான படம் முடியும் போது நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு இது இருக்கும். ஓகே, நல்லா திருப்தியாக ஒரு படம் பார்த்து பண்ணுறது இருக்கும். அதுக்கு தகுந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதுதான் நாங்கள் பண்ணோம். மெயினாக எங்களுக்கு என்ன இது நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கேரக்டர். இந்த படத்தில் த்ரூ அவுட் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறோம். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ளே இருக்கும் போது தான் அந்த ட்ராவலை கொண்டு போக முடியும். ஏன்னா லிட்டரலாக கேட் அண்ட் மவுஸ் ப்ளே தான் இருக்குது. அப்போது அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் எப்படி வேணுங்கிறதுக்கு மட்டும் நல்லா ஒர்க் பண்ணோம். ரிஹர்ஸ்லாம் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தோம். ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டர் மட்டும் மனசில் வச்சுட்டு த்ரூ அவுட் நடித்தது தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அண்ட் லாஸ்லியா கிட்ட நிறைய கேள்வி இருந்தாலும், லாஸ்லியா இந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப மன திருப்தியோட பண்ண படம் இந்த படம். அண்ட் த்ரூ அவுட்டாக இந்த படம் பூராவுமே நானும் ஹரியும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் டீம் வைஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ரிஹர்சல் போனதாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. அதனாலேயே எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டவுட்டே இல்லை. உங்ககிட்ட கேட்கணும், இவர் ஒன் மேன் ஆர்மி, இவரோட வீடியோஸ்லேயே இவரே எல்லாமே பண்ணுவார், ஆனால் எல்லாரையும் பார்க்க வச்சிருவாரு. இந்த படத்தில் இவரோட குறுக்கீடுகள் இருந்ததா? அதாவது சார் இதை எப்படி பண்ணலாம் சார், எனக்கு தெரியும் சார், அப்படி தான் சொன்னாரா? ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்குள்ள அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம
ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுவோம். டேய் இது பண்ணுறா, இல்லை நான் இப்படி ஒன்று பண்ணுறேன், இப்படி ஒரு கான்வர்சேஷன் தானே இருக்கும். ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் அந்த மாதிரி இங்கே 2 பேருக்குள்ளே பெருசாக எதுவுமே இருந்ததில்லை. நான் ஒன்று சொல்லுவேன், நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், தலைவா இது நான் வந்து எழுதிட்டேன், இது பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பொறுப்பு தான் அப்படி நான் கொடுத்துருவேன் அவர் பக்கம். ஸோ அவரு அதில் ஒன்று பண்ணி காட்டுவார். இல்லை அவரே ஃபர்ஸ்ட் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணி போனோம். ஆனால் மேக்ஸிமம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார், இது இப்படி இருக்கும். ஏன்னா அவர் என்னோட பாடி லாங்குவேஜ் வந்து அவருக்கும் ஓகே இது மாதிரி நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் மனசில் வச்சுட்டு தான் வராரு, மைண்டில் ஃபுல்லாக வச்சுட்டு வருவார். சொல்லுவார், ப்ரோ இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணி இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். நான் ஃபுல்லாக லிசன் பண்ணுவேன். எங்கே நான் வந்துட்டு சில டைம் வந்துட்டு யோசிப்பேன் அப்படின்னா, நமக்கு அதை சொல்ல நம்ம இமேஜினேஷனில் ஒன்று ஓடும்ல, ஒருவேளை 1 or 2 டைம்ஸ் இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா, அங்கே நான் என்னோட இம்ப்ரூவைசேஷன்ஸ் எங்கேயாவது சொல்லுவேன் நான், அப்புறமேட்டு அவங்க பண்ணுவான். ஒரு சில இதெல்லாம் ஓகே நம்மளே பெட்டராக பண்ணால் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம இதான் விஷயமா ஓகே நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நான். சில டைம் கிளிக் ஆகும், சில டைம் ஆமாம் இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும். சார் முதல்ல இவங்க 2 பேர் தான் அதில் லீட் பண்ணணும்னு ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கா? ஏன்னா இவங்க 2 பேரும் ஸ்கூல் கிட்ஸாக ட்ரெஸ் கொடுத்தாலும் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன், காலேஜ் பசங்களாக கொடுத்தாலும் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஏன் சூஸ் பண்ணீங்க படத்தில்? இல்லை அவர் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு பர்டிகுலராக அவர் தான் பண்ணணும்னு தான் கதையே ஸ்டார்டிங் கதை பண்ணும்போதே ஹரிபாஸ்கர் பண்ணுறது தான் எழுதுனது கதையே. அதனால் ஏன்னா அது ஃபஸ்ட்டு படத்துக்கான கதையை எழுதலை, ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம் யூடியூப்க்குன்னு தான் எழுதி அவர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா கனெக்ட் ஆகிக்கணும் எல்லோரும், டக்குன்னு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் கட் வேணும், ஒரு கேரக்டர் வேணும், பாடி லாங்குவேஜ் பேசுகிற விதம் எல்லாமே டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவர் நார்மலாகவே அந்த ஜம்ப் கட்ஸ் மூலிமா அந்த கனெக்ஷன் தான் எல்லாரோடையும் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ரெய்னி டேயில் என்ன பண்ணுவோம், ஒரு சம்மர் லீவில் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நேச்சுரலாக பண்ணியிருப்பார். ஸோ கதையாகவே அப்படி உட்காரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தார். ப்ளஸ் வந்துட்டு இப்போது லவ் ஸ்டோரி ஒரு ராம்காங்கிறதுனால நம்ம பர்சனல் லைஃப்பில் சில மேட்டர்லாம் நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே சில இதெல்லாம் நடந்திருக்கலாம். என்ன நடந்துச்சு உங்க பர்சனல் லைஃப்ல? ட்ரெய்லர்ல இருக்கு ஏதாவது நடந்திருக்கா? இப்போ நம்ம லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும், இப்போ நம்ம போய் நடிச்சிட முடியாதுல்ல, அதுக்கு நம்மளை பார்க்க மாட்டானுங்க யாரும். ஸோ நான் பண்ணதை வேறு யார் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது எனக்கு அவர் தான் டக்குன்னு ரிசம்பிள் ஆனார். ஸோ அப்போ டக்குன்னு போய் நான் அவர்கிட்ட சொன்னது, அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் ஆனது. இவங்க வந்துட்டு லைக் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தோம் எல்லா இடத்துலையும். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எதார்த்தமாக ஏதோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ நியூ ஃபீட்ஸில் வந்தாங்க. அவங்க வந்தப்போ எனக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு நினைக்கிறேன் சம்திங். அது பார்க்கும்போது எனக்கு கேரக்டராக தோணுச்சு அந்த ஃபோட்டோ ஷூட் பார்க்கும்போது. ஸோ ஒரு டைம் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி பார்க்கலாம், ஒரு சின்ன ரிகர்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஸோ கதை சொன்னோம். சொல்லி அவங்க பார்க்கும்போது எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனிச்சு. ஸோ இதில் ஹீரோனோட கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லணும். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படிப்பட்டவங்க? ஆஃப் ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசி கலாய்க்கிறது, கலாய்ச்சி தான் பேசுவேன். நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், பதிலுக்கு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கால் பண்ணாலே தலைவி அப்படிதான் சொல்லுவாரு. சரி, நம்ம ரொம்ப நேரம் கொஷினாக போகிறோம், ஒரு குட்டி செக்மெண்ட் மட்டும் போகும், கேமாக எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஸோ இந்த ரவுண்ட் பேர் என்னன்னா ஜூம். நான் ஃபஸ்ட்டு இவரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி இவர் ஒரு பாட்டு பாடுவார். ஸோ அந்த பாட்டில் வர ஹீரோ ஹீரோயின் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணி அவங்களோட பாட்டு வேறு ஏதாவது நீங்கள் பாடணும். ஸோ நீங்கள் பாடுற பாட்டிலேருந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் எடுத்து நீங்கள் பாடணும். ஸோ இந்த மாதிரி யார் தெரியாமல் நிற்கிறாங்களோ அவுட். நிற்கும் போது 5 minutes. ஓகே, 5 minutes தான் டைம். 5 seconds தான் டைம் யோசிக்க. ஓகே, ரெடி? கமான் மிஸ்டர் ஹரிபாஸ்கர். காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னைத்தானே நினச்சி வாழுறேன், கண்கள் மூடி அவ தூங்கும் போது என் பெட்ரூம் ஃபேனும் கீழே வந்து என்ன எழுப்புதே, உன்னை நினைக்க சொல்லுதே. உங்களுக்கு 5 seconds. காதல் வளர்த்த யோசிக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த இதயத்தின் உள்ளே பெண்ணே நான். நீங்க கவுண்ட் பண்ணுங்க. அவரு நீங்க தான். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாது போகுது. ஆமா, நீங்க ஆக்சுவலா அது அப்படிதானே வரும். கரெக்ட். ஹீரோயின் எடுக்கலாம்ல. ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக டக்குன்னு நான் கேட்டதுக்காக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் நம்மளோட மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்க்கு வரும். அதில் இன்னொரு ஹீரோவையும் நாங்கள் ரயனை பார்த்தோம். ரயன் இப்போ வர பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்காரு. நீங்கள் இப்போ பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா, பார்க்குறீங்களா? இல்லை, நான் பார்க்கல. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் இப்போ டைட்டில் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்க. ஆமாம், டிடிஎஃப் வாங்கியிருக்காரு, டேரக்ட் ஃபைனலிஸ்டா.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்களுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்ல போக முன்னாடி. அவரோட இருந்த காம்பினேஷன் பத்தி சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அவருக்கும் எனக்கும் நிறைய, ஹரிக்கு இல்லைல்ல, அவர் கூட ரயானுக்கும் கம்மி தான், எனக்கும் ரயானுக்கும் தான் நிறைய இருந்தது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு டைட்டில் இருக்கு. நீங்களாம் யாராவது வீட்டு வேலைலாம் செய்வீங்களா? வீட்டு வேலை செஞ்சுருக்கீங்களா? வீடை கூட்டுறது, அப்புறம் துடைக்கிறது. ஆமாம் செய்வேன். வீடு ஃபுல்லாக பண்ணனாலும் அட்லீஸ்ட் என் ரூமையாவது பண்ணுவேன் நான். சரி, ஹீரோ பண்றது பெருசுல, ஹீரோயின்லாம் வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வீடெலாம் க்ளீன் பண்ணுவேன், பாத்ரூம்லாம் எல்லாமே க்ளீன்லாம், கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேன். தமிழ் சினிமாவோட ப்ரைடாக நம்ம ஃபீல் பண்ணுற 5 பேரோட பேர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் சார், இளைய தளபதி விஜய், அஜித் குமார், அப்புறம் என் தலைவன் சிம்பு. நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் சென்னை 3 டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது? மகாபலிபுரம், வடபழனி கோயில், அப்புறம் ஃபீனிக்ஸ் மாலு. 5 things you see in your bedroom. பெட்ரூம், என்னோட மாய்ஸ்சரைசர், லிப் பாம், பெட்ஷீட், பில்லோ கவர். பில்லோ கவரா? இதெல்லாம் போங்கு. இன்கிரியன்ட்ஸ் யூஸ்ட் இன் பிரியாணி. ரைஸு, கறி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை. 3 பிரேக்கப் சாங்ஸ். ஐயோ இது டஃபாச்சு. 3 பிரேக்கப் சாங்ஸா? இப்போ ஹரிபாஸ்கருக்கு லைஃப்ல பிரேக்கப்பே ஆனதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரேக்கப் சாங் கூட தெரியலையா? டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு நீ கேட்டோன்னே. ஓகே சரி, அதை விட்டுருவோம். எஸ் ஆர் நோ உங்கள்கிட்ட மெயினாக கேட்கணும். சீனியர் மேலே ஏதாவது க்ரஷ் இருந்திருக்கா? எஸ். ஏதாவது ப்ரப்போசலை டினை பண்ணியிருக்கீங்களா? வேண்டாம். எஸ். லைஃப்பை நினச்சி பயந்து அழுதுருக்கீங்களா? நோ. ஃப்ரெண்ட் யாராலையாவது பிட்ரே பண்ணப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஏதாவது கேம் விளையாடமோ சீட் பண்ணியிருக்கீங்களா? எஸ். அண்ட் நம்மளோட லாஸ்க்கு வந்து திஸ் ஆர் தட். அஜித் சார், விஜய் சார் டிஃபால்ட். விஜய் சார். ஹவுஸ் பார்ட்டி, பீச் பார்ட்டி? பீச் பார்ட்டி. லிவ் இன் சிச்சுவேஷன்ஷிப்? நோ. ரெண்டுமே நோ. நோ. கிளாம் லுக், ட்ரெடிஷ்னல் லுக்? ட்ரெடிஷ்னல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி? போத். வெப் சீரிஸ், மூவிஸ்? மூவிஸ். ஓடிடி, தியேட்டர்? தியேட்டர். நைட் டிரைவ், ஸ்லீப் ஓவர் ஃப்ரெண்ட்ஸோட? நைட் ட்ரைவ். ரொமான்டிக் லவ் சாங், பிரேக்கப் சாங்? ரொமான்டிக் லவ். ரொமான்டிக் லவ் சாங். ஓகே ஓகே. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த சீன் ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவரோட க்ளோஸ்அப் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக அவர் வேலைக்கு வருவார். ஸோ அப்போ கதவை ஓப்பன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஷாட்டு. ஸோ அதான் ஒரு ஃப்ரேம் என்ட்ரி ஷாட் அது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஃபிலாசபிக்கலாக இருக்கட்டுமே, புதுசாக என்ட்ரா வராரு, ஸோ என்ட்ரி ஷாட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. அண்ட் இந்த படத்துல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து கேரி பண்ண போகிறோம், லைஃப் லாங் என்னோட மெமரிஸில் இது இருக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆமாம் இருக்குது. ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு சீன் ஒன்று, பிடிச்ச ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அதுலேருந்து அது எனக்கு எப்பயுமே லைஃப்பில் வந்துட்டு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணும். சில டைம் எங்கேயும் டைவர்ட் ஆகி போகும்போது கூட அந்த ஒரு போர்ஷன் வந்து எனக்கு மறுபடியும் கொண்டு வந்து இது பண்ணும். அது டு பி ஹானஸ்ட் அது ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்குது. அது படம் பார்த்துருந்தோன்னா சொல்லியிருப்பேன் என்னென்னு. ஆமாம். அண்ட் ஹரிபாஸ்கர் அவர் வந்து எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணக்கூடியவருங்கிறதால நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக நேரம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த படத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் எதுக்கு அப்படின்னு உங்கள் டைலாக்ல கேட்கணும்னா அது எந்த விஷயமா இருக்கும்? அது வந்து அவரை பார்த்து நீங்கள் கேட்கலாம் எதுக்குன்னு. படத்தோட லாஸ்ட் சீனு, கடைசி சீனு முடியும் போது எதுக்கு லாஸ்ட் சீனு? நானும் அதே தான் கேட்டேன். லாஸ்ட் சீன் கூட விட்டுருங்க, லாஸ்ட் ஷாட்டு அதுவாவது இருக்கட்டுமே வச்சது. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்றது, அதுவாது இருக்கட்டுமே அப்படின்னு. ஏதோ ஒரு ரொமான்டிக் சீனா இருக்கும் நீ ஆள் மனசு சொல்லுது. அது பிடிக்கும், சில பேர் பிடிக்கல, கண்டிப்பா பிடிக்கலாம். எனக்கு வந்து சரிப்பா அதுதான் அந்த மொமெண்ட் தான் அது. நம்ம அந்த 2000ல வர படத்துலலாம் பாத்தீங்கன்னா கடைசியில சரி அப்படின்னு. யாரு வெக்கப்பட்டா ரொமான்டிக் சீன்ல? வெக்கப்பட்டாருன்னா அது மாதிரி சீன் இல்லை ஆக்சுவலா பெருசா. ஆமா, பெட்ரூம் போலாமான்னு ஒரு சீன் கேட்டிருந்தீங்களே. வச்சிருப்போம், ஆனா இல்ல அந்த மாதிரி வெக்கப்படுற அளவுக்கு இதுல எதுவுமே இல்லை. எல்லாமே நாட்டு வேற மாதிரி போயிடும். அண்ட் நீங்க வந்து அந்த கடையில ஏதோ பர்ச்சேஸ் பண்ணி எதுக்கும் எடுத்து சொருகி வைப்போம் அப்படின்ற ஒரு டைலாக் பேசியிருப்பீங்கல்ல, அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணீங்க?
அது அது எங்களுக்கு தெரியும். இந்த ஹுக் அது வந்து ஒரு ஹுக்கு மாதிரி தான் இருக்கும். ட்ரைலரில் பார்க்கும்போது, டீசரில் பார்க்கும்போது அது ஒரு இது பேசுவாங்க அப்படின்னு. அந்த கேரக்டருக்கு அது இவன் இதெல்லாம் பண்ணுவான். அதை அவன் யூஸ் பண்ணுறானா இல்லைங்கிற அடுத்த பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் பண்ணுவான் அவன், இந்த வேலையெல்லாம். ஒரு நார்மலாக பசங்களோட மைண்ட் செட்டில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மேட்ரு. ஓகே. அண்ட் லாஸ்ட், நீங்கள் ஒரு அழகாக உங்களோட சிங்கள தமிழை நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம் இப்போலாம். நீங்கள் பேசும்போது நல்லா சூப்பரான தமிழ் வருது, பட் அந்த தமிழுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல. அண்ட் நீங்கள் ஒரு நியூஸ் ப்ரெசென்டர் வேறு. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு 2 லைன் ஒரு நியூஸ் ப்ரெசென்டராக. நியூஸ் வாசிக்கணுமா? ரொம்ப நாள் ஆச்சு, டச்லேயே இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. வணக்கம். மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக நான் உங்கள் லாஸ்லியா மரியநேசன். இன்று மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்திற்காக பலவிதமான உரையாடல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாளில் இந்தியா கிளிட்ஸ் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். ஸோ அவரை வந்து நாங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணிடலாம். அவ்வளோதான் நியூஸ். தேங்க்யூ. இது நியூஸே கிடையாது, பட் ஜஸ்ட் எதையோ வச்சுக்கோங்க. மிக்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்துல இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம், நான் எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த படம் ஸ்பெஷல்ப்பா, இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் அப்படின்னா என்ன? இவ்வளோ நாள் நான் பண்ண படத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஸ்டார்டிங்லேயே நான் சொல்ல மாதிரி எனக்கு நிறைய ஸ்பேஸ் இந்த படத்தில் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பண்ணிட்டு தியேட்டர் ஒரு வாட்டி போயிட்டு பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே நான் காதுலேயே கேட்டிருக்கேன், இந்த பொண்ணெலாம் எதுக்கு நடிக்கிறதுக்கு எடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுக்கு இந்த பொண்ணு க்ரூம் ஆகியிருக்கா ஆஸ் அ கேரக்டராக வந்து நான் அதை பார்த்தேன். ஸோ மேபி ஆடியன்ஸோட ஒப்பீனியன் மாறினா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜோக்ஸ். இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டாக இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலாக இன்டர்வியூ. ரொம்ப நல்லா பண்ணி ஹோஸ்ட் பண்ணீங்க. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.